சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். ஐயா இப்போ எவ்வளவோ சிறப்பான வடிவங்கள்ல எல்லாம் வந்தாரு. இந்த கலியுகத்துல மட்டும் அந்த பண்டார வேஷம் ஏழ்மையா வந்தாரு. அந்த நோக்கம் நிறைவேறியாச்சா? அது இப்ப என்ன அடிப்படை, அந்த நோக்கம் என்ன? நல்ல கேள்வி. அதாவது ராம அவதாரத்தோட நோக்கம் ராவணனை அழிக்கணும். சரி. கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கம் ஒண்ணு கம்சனை அழிக்கணும், அவரோ துரியோதனாதிகளை அழிக்கணும். கிளியரா அது நிறைவேறிட்டு, அது கிளியரா அதுக்கு பின்பு வரதுல யார் வரா? கலியன் வரா. கலியன் அவர் என்ன சொல்றாருனாக்கி, முன்பு இருந்தவனை விட இவன் கொடியவன். வீரியம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. முன்பு இருந்தவனை விட இவன் மிக கொடியவன். எந்த வகையில கொடுமைங்கிறது பார்ப்போம். இப்போ கலியன் வரம் வாங்கி வரும்போது அவன் வழக்கமாட்டு நாராயணனுக்கு வேலை என்னது, ஈசன் கொடுத்த ஏது வரமாக இருந்தாலும் வேடப்பட்டு பறிக்கக்கூடிய வல்லமையார்கிட்ட இருக்கு. ஆதி திருமால்கிட்ட அவர் அதே மாதிரி போய் கேட்கிறாரு, இப்போ உங்ககிட்ட இருக்க இதெல்லாம் கொடு, வரத்தெல்லாம் கொடுன்னு சொல்லி, இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப என் கூட சண்டைக்கு வான்னு சொன்னா, இவர் பண்டார விஷயத்துல எல்லாம் போறாரு. அப்ப ஒரு பண்டாரத்துல நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்றேன். சரி, ஒரு பண்டாரத்தை அடிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்தது தானே கேட்கிறான். இவனும் உடனே சத்தியம் செய்து கொடுக்குறான். பண்டாரத்தை அடித்தால் நான் தோற்று பெற்ற வரங்கள் தோற்று நரக குழிக்கு போவேன்னு சொல்லி இவன் சத்தியம் செஞ்சான். தன் வாயாலே சூழ வச்சு அவன் தன் வாயாலே தன் விதியை எழுதுகிறான். சரியா? இப்படி இருக்கு இந்த சீன் அப்படி முடிஞ்சு. இப்ப இவன் என்ன செய்யறான், பூலோகத்துல மிகப்பெரிய ஒரு அரச நாட்டு பிறவி செஞ்சு காலகாலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி தீண்டாமையில வச்சிட்டு இருக்கான். தீண்டாமை, அந்த தீண்டாமையில வச்சிட்டு இருக்கான். இந்த சூழலில் திருமால் என்ன செய்யறாரு, கடலுக்குள்ள ஒரு அவதாரம் எடுத்து ஒரு பெண் மோகம் பிடித்த ஒரு நபர், அந்த முத்துக்குட்டிங்கிற கதாபாத்திரம் தன் சொந்த அத்தை மகளை நேசித்த அந்த காலகட்டத்துல எல்லாம் அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மோசமா சொல்லுவாங்க. அடுத்தவர் அவள் விதவை, நேசித்த ஒரு இதனால பெண் மோகம் பிடித்தவருங்கிற ஒரு முத்திரை இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்க அந்த உயிரை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளுக்கு அவர் வாராரு. இப்ப ராஜா என்ன நினைக்கிறான்னாக்கி, இவர் கடவுளா இருப்பாரோ இல்லையோ, அப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. அப்படிதான் அவன் என்ன செய்யறான்னாக்கி, ஒவ்வொரு தடவையும் சுசீந்திரத்துல வச்சு என்ன செய்யறான், மோதிரத்தை கைக்குள்ள வச்சுட்டு கேட்கறான். அப்ப இவர் சொல்றாரு, ஒரு பதில சொல்லிடுறாரு. அப்ப இவர் கடவுளா இருந்தாக்கி கை விலங்குலாம் அத்து போட்டுருவாரு. ஆனா அப்படி நடக்கல. அதனாலதான் அவன் என்ன செய்யறான், சுண்ணாம்பு காலவாயில வச்சு நீத்துறான், பத்தல அறையில வச்சு புகை போட்டு இது பண்றான், சிங்கத்து கூட்டுல வச்சு என்ன கடுவாய் அதுல வச்சு அவன் என்ன செய்யறான், அவன் கொடுமைப்படுத்துறான். எல்லாம் எதுக்காகனாக்கி டெஸ்டிங், அவரை சோதிச்சு பாக்குறாங்க. கடவுள் என்றால் நாம் அவரை வணங்கி விடலாம். கடவுள் என்றால் நாம் அவர் என்ன செய்யல, காட்டி கொடுக்க, தன்னுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவன் முன்பு காட்டி கொடுக்காமல் மௌனமாகவே இருந்தார். காரணம் என்னன்னாக்கி, கடலுக்குள்ள அவதரித்த உடனே திருமால் சொல்றாரு வைகுண்டர்கிட்ட, நீ அதிசயமும் அற்புதத்தையும் வெளியில யார்ட்டையும் சொல்ல, நீ யாருன்னே வெளியே காட்டிக்க போறாரு. அவரு எதுவுமே காட்டிக்கல, அப்படியே இருக்கிறாரு. அவனுக்கே குழம்பி போறான். கடைசியில அவன் ஒரு டீல் பேசுறான். அது இந்த ஒரிஜினல் ஏட்ல இருக்கு. எப்படி பேசுறான்னாக்கி, நீ எது எப்படி இருந்துக்க, நான் உன்னை வச்சு வணங்குறேன், நீ இங்கே இருந்துரு. இப்படி ஒரு டீல் வரைக்கும் பேசி பார்க்கணும். இது எங்கேயுமே கேள்விப்படாத சம்பவம். இவன் இவர் ஆடை இல்லாத பண்டாரமாக அடி வாங்கணும்னு சொல்லும் போது தாமர குளத்துல இருக்கும் போது இவர் வேட்டையை அவுத்து வைக்கிறாரு. இவரை என்ன செய்யறாங்க, இழுத்துட்டு போறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு, நிர்வாணமாக அடி வாங்குறாரு. அப்ப
ஆடை இல்லாத பண்டாரத்தை அடித்தால் தான் தோற்று பெற்ற வரங்கள் தோற்று இப்போ திருப்பி வாரேன். நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணமெல்லாம் ஆச்சு கலியுகம் அழியல் ஆச்சே. இது நம்ம ஒரிஜினல் எழுது. சரியா? அந்த வேளாண்டி வாத்தியாருக்கு எப்படின்னாக்கி நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணமெல்லாம் ஆச்சு கலியுகம் அழிந்து போச்சு. அழியல் ஆச்சு அது நம்ம இதோட இது. அங்க அழிந்து போச்சு. இப்போ அழியல் ஆட்சிங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இப்போ இவர் பண்டாரமாக அடி வாங்கியாச்சு. மன்னன் என்ன நினைக்கிறான்? ஒரு பெண் சிநேகிதம் கொண்டவன் கடவுளாக இருக்க மாட்டான். அதனாலதான் அந்த முத்துக்குட்டி பரதேவதை காதலை வைத்து அதன் மூலமாக வெளியுலகத்திற்கு இவன் ஒரு பெண் பித்தன் என்று ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றார். ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றார். இப்படி இருக்க சூழல்ல இருந்து மன்னன் என்ன நினைப்பான்? மன்னன்னா ஒற்றன் உண்டு இல்லையா? அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு பெண் மோகம் கொண்டவன் ஒரு கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு அடிக்கிறார். இப்போ என்னைக்கு அவர் அடி வாங்கினாரோ, இப்ப அவதாரம் 1833 6வது வருஷம் இவர் அடி வாங்குறாரு. நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாக்கி, நீங்க அமெரிக்காவாகட்டும், ஆஸ்திரேலியாவாகட்டும், ஆப்பிரிக்காவாகட்டும், இந்தியாவாகட்டும், இந்த அடிமைத்தனம் தீண்டாமை எல்லாம் அதுக்கு பின்பு பலவிதமான புரட்சிகள் வருது. அந்த புரட்சி மூலமாக ஒவ்வொன்றாட்டு அடிமைத்தனம், அந்த அது சார்ந்த குற்றங்கள், தீண்டாமை எல்லாமே பைய 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 போச்சு. இதான் நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த காரணம் எல்லாம் ஆச்சு கலியும் அழியல் ஆச்சு. ஆமா, ஐயா அது சிந்திக்க வேண்டும். அமெரிக்கால எல்லாம் அந்த ஆட்களை இந்த கருப்பு இன மக்களை விலைக்கு வாங்கிட்டு அடிமைத்தனம் இருந்ததா சொல்லுவாங்க. அவங்கதான் இப்ப கருப்பர்களாக வந்ததா இருக்கும். அதெல்லாம் இப்போ அதுக்கு பிறகு அந்த மார்ட்டின் லூதர் நீங்க அந்த ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, அந்த வருஷத்தை நீங்க எடுத்து பாருங்க, மிக அற்புதமாக இருக்கும். அதனால இது ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இது ஏதோ ஒரு புராண கதை கிடையாது, முன்னிகத்து கதை கிடையாது, சமீப காலத்துல நடந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட். அந்த மையமான அந்த அடிமைத்தனம், தீண்டாமை போன்ற அந்த கொடுமைகள்லாம் படிப்படியா அது மாறிக்கொண்டே இருக்கிறது.